Good morning students, a warm welcome to Sheba Online class. This is your 6th maths class. We see about the first chapter, numbers. The topic is cube root. So previous class square root பார்த்தோம். இப்போ வந்து cube roots. We see the cube roots. Cube roots is nothing but the cube root of a number is the value that when cubed. Cube root is nothing but cube root of a number is that value that when cubed gives the original number. So ஒரு நம்பர் நம்ம கியூப் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், நம்மளோட லாஸ்ட்டாக நம்ம அதே நம்பர் கியூப் பண்ணும்போது ஒரிஜினல் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட்டோமோ அதே வேல்யூஸ் தான் இதுலேயும் வரும். ஸ்கொயர் ரூட் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த கியூப் ரூட்டும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் த கியூப் ரூட் of a number is 27 கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கியூப் ரூட் வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we have to check it out because when 3 is cubed we get 27. When 3 is cubed we get 27. Square rootனா என்ன, 3 into 3 9, அதுதான் வந்து square root. But cube root is nothing but 3 into 3 into 3. We have to multiply in 3 into 3 into 3. So is 27. So 3 cube is equal to 27. Okay, I repeat, the cube root of a number is the value that when cubed gives the original number. The cube root of a number is the value that when cubed gives the original number. For example, the cube root of 27 is 3 because when 3 is cubed we get 27. 3 cube is equal to 3 into 3 into 3 is equal to 27. Then 3 cube is equal to 27. Okay, this is very easy for you. Listen it. Then notation. What is notation? The cube root of a number x is denoted as. X is denoted as எப்படி denote பண்ணுவாங்க, cube rootல x எப்படி denote பண்ணுவாங்கன்னா cube root of x. Square rootல வந்து நம்ம square root of x அப்படி நம்ம எழுத மாட்டோம். ஏன்னா ரூட்னாலே நமக்கு ஸ்கொயர் தான். கியூப் ரூட்னா கியூப் ரூட். ஓகேவா, ரூட்னா ஸ்கொயர் இப்படி போட்டாலே ஸ்கொயர் ரூட் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் கியூப் ரூட்டில் வந்து கியூப் போட்டு நம்ம ரூட் போட்டால் தான் என்ன வரும், ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, த்ரீ கியூப் ரூட் ஆஃப் 3 ரூட்டுன்னு சொல்லாமல் நம்ம கியூப் ரூட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஆர் எக்ஸ் பவர் 1/3. ஸோ எக்ஸ் பவர் 1/3 எப்படி வருதுன்னா இந்த கியூப் ரூட் வந்து இப்படி கூட ப்ராக்கெட்டில் போட்டு ஹோல் பவர் 1/3 அப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். ஒன்று இப்படியும் எழுதிக்கலாம், வி ரைட் as well as ஏதாவது ஒன்று நம்ம எழுதிக்கலாம், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம எழுதிக்கலாம். இப்போ cube root of 1 is equal to 1. okay, so how did you find it? Cube root of, since cube root of 1 is equal to 1, so 1 cube root of 1 is equal to 1 is equal to 1. so 1 நம்ம கியூப் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும், இந்த ரூட்குள்ளே இருக்க 1ஓட வேல்யூ தான் வரும். ஓகேவா, தென் 8. ஸோ சின்ஸ் 8 இருக்குது, ஸோ 8 இருக்குது, நம்ம 2 வந்து நம்ம கியூப் பண்ணுறோம். ஸோ 2 cube is equal to 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 8. ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு கிடச்சிருக்கு. தென் கியூப் ரூட் ஆஃப் 3ன்றது 27ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவில் பார்த்தோமா, கியூப் ரூட் ஆஃப் 3 என்ன வேல்யூஸ் இருக்குது, இஸ் 27, இஸ் நத்திங் பட் இஸ் 27. ஸோ சின்ஸ் 3 cube is equal to 27 and then the cube root of 4. Cube root of 4 we have to multiply in 3 times. 4 into 4 into 4. 4 4s are 16, 16 4s are 64. So since 64 வந்துடுச்சா இந்த வேல்யூ, so 4 cube is equal to 64 and then cube root of 5 is equal to 125. We have to, since 5 cube is equal to 125. 5 5s are 25, 25 5s are 125. okay, ஸோ உங்களை புக்கை பார்த்தா தெரியும், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கியூப் ஆஃப் நம்பர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கியூப் ஆஃப் நம்பர்ஸ் மொத்தம் வந்து டோட்டலி 8 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. த கியூப் ரூட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா the cube of a பாசிட்டிவ் நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பாசிட்டிவ் நம்பரை நம்ம கியூப் பண்ணும்போது நமக்கு அதே பாசிட்டிவ் நம்பர் தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 6 கியூப் இருக்குது, 6 into 6 into 6 is equal to 216 அப்படின்னு நம்ம எழுதலாம். அதே மாதிரி தான் the cube of a negative number is negative அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ -7 whole cube நம்ம நெகட்டிவாக அந்த நம்பரை நம்ம கியூப் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, 343 வருது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு நம்ம எடுத்து எழுதிடுவோம். ஸோ -343 வரும். நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா கியூப் ஆஃப் எவ்ரி ஈவன் நம்பர் இஸ் ஈவன். ஓகே, ஸோ 8 கியூப்பில் வந்து 8 வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ அந்த ஈவன் நம்பரை நம்ம கியூப் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது, 512 வருது. ஸோ இது வந்து ஒரு ஈவன் நம்பர். தென் த கியூப் ஆஃப் எவ்ரி ஹாட் நம்பர் இஸ் ஹாட். ஸோ நம்ம ஒரு ஹாட் நம்பரை கியூப் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும், அதே ஹாட் நம்பர் தான் வரும். ஸோ 9 கியூப் பண்ணியிருக்கோம், 9 into 9 into 9. ஸோ ஹாட் நம்பர் வந்து 729, அதே தான் வரும். 729 இஸ் ஹாட் நம்பர். So fifth பார்த்தீங்கன்னா, if the natural number ends with 0, 1, 4, 5, 6
or 9. Its cube also ends with the same 0, 1, 4, 5, 6 or 9 respectively. So ஒரு நேச்சுரல் நம்பரை வந்து ஹென்ஸ் வந்து 0, 1, 4, 5, 6, 9ல் வந்து இருக்கும். அதை நம்ம க்யூப் பண்ணும்போது ஸோ நம்ம வேல்யூ வந்து அந்த வேல்யூவோட ஹென்ஸில் வந்து என்ன வேல்யூ வரும்னா 0 வரும். தென் 1ல் இது வச்சுன்னா 1, ஸோ 1 வரும். ஸோ எண்டு அதோட வேல்யூவோட எண்டு வந்து 1, 4, 5, 6 or 9. ஸோ இந்த மாதிரிலாம் வரும். ஸோ 10 க்யூப்னால் இப்போ 0ல் முடியுது, 11 க்யூப் 1ல் முடியுது, 14 க்யூப் 4ல் முடியுது, 15 க்யூப் 5ல் முடியும், 16 க்யூப் 6ல் முடியும், 19 க்யூப் 9ல் முடியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் 6th, இப்போ நேச்சுரல் நம்பர் ஹென்ஸ் வித் 2 or 8. ஸோ நேச்சுரல் நம்பர் வந்து எண்ட்ஸ் வித் 2. இப்போ வந்து 2ல் எண்ட் ஆகிற க்யூப் ஒரு நம்பரை வந்து நம்ம க்யூப் பண்ணும்போது நமக்கு அதோட எண்ட் ஆஃப் த நம்பர் 12 × 12 × 12 என்ன வரும்னா 1728ன்னு வரும். அதே மாதிரி 8 க்யூபாக நம்ம 18 × 18 × 18 அதை பண்ணும்போது 5832 வரும். Okay, shall we move to the exercise 1.5? Third sum, show that 1944 is not a perfect cube. Show that 1944 is not a perfect cube. நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணோம் not a perfect cube அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1944க்கு perfect cube, perfect square நம்ம எப்படி பண்ணோமே அதே மாதிரி தான் perfect cubeம். ஸோ perfect cube means நமக்கு அந்த பேர் இருந்துச்சுன்னா ஒரு 3 3 5 × 5 × 5 3 × 3 × 3 by prime factorization method பண்ணும்போது நமக்கு perfect cube வந்துச்சுன்னா this perfect cube. Okay, sorry, perfect cube. இப்போ பேர் இல்லாமல் இருந்துச்சுன்னா this is not a perfect cube. இது வந்து perfect cube இல்லைன்னு சொல்கிறாங்க. Shall we show that? Okay, by prime factorization method. So prime factorization methodல நம்ம பண்ண போகிறோம் by using prime factorization method in 1944. So 1944 LCM பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டூடெண்ட்? ஸோ 2 டேபிள்ஸில் பண்ணோன்னா 2 9s are 18, balance 1, 2 7s are 14, then 2 2s are 4. Then again 2 டேபிள்ஸில் பண்ண போகிறோம். இங்கே 2 இருக்கிறதுனால 2 டேபிள்ஸில் 2 4s are 8, balance 1 வரும், 2 8s are 16, balance 1, 2 6 are 12 அப்படின்ட்டு வரும். ஓகேவா? தென் நம்ம என்ன பண்ணுறோம், அதே 2 டேபிள்ஸில் பண்ணுறோம். 2 2s are 4, then 2 4s are 8, then 2 3s are 6. தென் அகெயின் 3 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது 3 டேபிள்ஸில் பண்ணுறோம். ஸோ 3 டேபிள்ஸில் பண்ணோன்னா 3 8s are 21, 3 1s are 3. தென் அகெயின் 3 tables, 3 2s are 6, balance 2, 3 7s are 21. Then again 3 tables, 3 9s are 27. Then again 3 tables, 3 3s are 9. Then again 3 1s are. Okay. ஸோ இப்போது இப்போ வந்து ஸ்கொயரில் வந்து 2 2 பேர்ஸாக இருக்கும். பட் பர்ஃபெக்ட் க்யூப் வந்து நம்ம க்யூபாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? 1 2 3 இதெல்லாமே சேர்ந்தது ஒரு 2 க்யூப். தென் திஸ் வேல்யூஸ் ஆர் 3 க்யூப். அண்ட் திஸ் இஸ் ஒன்லி டோன்ட் ஹாவ் 1 பேர். ஸோ பேர் வந்து இதுக்கு கிடையாது. ஸோ இதுக்கு பேர்ஸ் இருக்குது. ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 1944 இஸ் ஈக்குவல் டு, ஸோ க்யூப் ரூட் பண்ணும்போது என்னவாகும், ஸோ 2 க்யூப் ஒன்று இருக்குது, இன்ட்டு 3 க்யூப் இருக்குது. பட் இங்கே 3 ஸ்கொயர் தான் இருக்குது. ஓகேவா? 3 ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, இது வந்து பர்ஃபெக்ட் க்யூப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பிகாஸ் இதுக்கு வந்து பேர்ஸ் கிடையாது, இதுக்கு பேர் இல்லாதனால எப்போவுமே வந்து 3 பேர்ஸ் தான் இருக்கணும். பட் இதுக்கு வந்து பேர்ஸ் ஒரு பேர்ஸ் மட்டும் இல்லாதனால 3 இருக்கிறதுனால 3 is don't have pair, 3 has don't have pair. ஸோ இதுக்கு வந்து பேர்ஸ் கிடையாது. 1944 is not a perfect cube. Therefore, yes, 1944 is not a perfect cube. We write. So then fifth sum, find the smallest number by which 200 should be multiplied to make it a perfect cube. Find the smallest number, we have to find it. By which, எப்படினா 200 should be multiplied. 200 should be multiplied to the make it perfect cube. 200 is not a perfect cube.
200 is not a perfect cube. Find the smallest number. So find the smallest number by which 200 should be multiplied. So smallest number number we have to find the smallest number and multiply it with 200 and to make it get in perfect cube. So அப்படி நம்ம multiply பண்ணும்போது நமக்கு ஒரு perfect cube கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. First we have to try it. It is not a perfect cube but we have to try it by using prime factorization method. So in the values 200s வந்து நம்ம prime factorization method போட போறோம். Then in the tables 200s are 200, then 2 5s are, then 50, then 52, 225s are, then 5 5s are, 5 1s are. So this is one pair and 5 is don't have pair. So 5 has don't have pair. So 5 தான் நம்மளோட smallest number. Okay. Then we have to multiply it 200 into 5 is equal to, so what is the value? 1000 is the value. So 1000 is the perfect cube but 200 is not a perfect cube. So 1000 is the perfect cube. The required number is which number? So number 5 ஆல multiply பண்ணோம். Find the smallest values is கேட்டிருக்காங்க. So the required number is 5. Shall we move to the 8th sum? What is the square root of cube root of 46,656? So shall we write what is the square root? First square root of cube root of 46,656. So we write cube root of 46,656. Okay, this is a square root and the cube root of 46,656. We have to try it, okay, by using prime factorization method. Okay. So we try by using prime factorization 46,656. Then we have to try it in two tables. Okay, 2 2s are 4, 2 3s are 6, 2 3s are 6, 2 2s are 4, balance 1, 2 8s are 16. Then again in two tables, 2 1s are 2, 2 1s are 2, balance 1, 2 6 are 12, balance 1, 2 6 are 12, 2 4s are 8. Then again two tables, 2 5s are 10, then again 1 is the 2 8s are 16, 2 3s are 6, then 2 2s are 4. Then again in two tables, 2 2s are 4, balance 1, 2 9s are 18, 2 1s are 2, balance 1, 2 6 are 12. Then again in two tables, 2 1s are, 2 4s are 8, balance 1, 2 5s are 10, balance 1, 2 8s are. Then again in two tables, 2 7s are 14, 2 2s are 4, balance 1, 2 9s are 18. Then again in three tables, in 9 is the so last number is 9. So we have to join இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 tables வந்து போடலாம். Okay, then 3 tables, 3 2s are 6, 3 2s are 6, balance 1, 3 4s are 12, 3 3s are 9. Then again in 3 tables, 3 8s are 24, 3 1s are 3. Then again in 3 tables, 3 2s are 6, balance 3 2s are 6, balance 2, so 3 7s are 21. Then again 3 tables, 3 9s are 27. Then again in 3 tables, 3 3s are 9. Then again in 3 tables, 3 1s are 3. So this prime factorization method is over. So we have to try it in cube root la வந்து இப்போ நம்ம போட போறோம். This is also 2 cube. We write 2 cube. So 1 2 3. So 2 cube. 1 2 3. 3 cube. 1 2 3. 3 cube. So we have to write cube root of, first நம்ம இந்த cube root தான் கண்டுபிடிச்சிருக்கோம். So இந்த cube root தான் இப்போ first நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். Cube root of 46,656 is equal to, so the value is 2 cube into 2 cube into 3 cube into 3 cube. So we have to write cube root of 2 into 2 into 3 into 3 whole cube.
So whole cube and cube is also cancelled. So ரெண்டுமே cancel ஆயிடுச்சுன்னா 2 into 2 into 3 into 3. So we have to convert, multiply it. 2 2s are 4 and 3 3s are 9. 4 9s are 36. So what is the question? Square root of cube root of 46,656. So shall we write the cube root of 46,656? We move to the square root of this sum. Square root of cube root. So square root சொல்றதுனால so இது ஃபுல்லா என்ன இதோட வேல்யூஸ் என்ன? Cube root of 46,656. So இதோட வேல்யூஸ் வந்து இதுன்றனால so square root of 36 is equal to, so square root of 36 is 6 6 are 36. So root of 6 into 6. So rootல இருக்கும்போது root of 6 square னு சொல்லலாம். Square and root cancel ஆயிடும். So 6 is the value for this sum. Okay. Shall we move to the 10th sum? Okay. Find the two smallest perfect square. Find the two smallest perfect square number which when multiplied together gives a perfect cube number. Come again. Find the two smallest perfect square. So we have to find the two smallest perfect square number which when multiplied together. Which when, so ரெண்டுமே நம்ம multiply பண்ணும்போது we have to get in a perfect cube number. So we have to get in a perfect cube number varum. So first shall we check whether in 1 tables 1 square is equal to 1, 2 square is equal to 4, 3 square is equal to 9, 4 square is equal to 16. We have to check it out. So ரெண்டு நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? கியூப் ரூட்ஸோட வேல்யூஸ் வரணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 and 16. So 2 square is equal to 4, 4 square is equal to 16. So to consider first நம்ம ரெண்டுமே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். 1 வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. 1 ஸ்கொயர் பண்ணும்போது எவ்வளோ பண்ணாலும் நமக்கு 1 தான் வரும். ஸோ நம்ம 2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதோட நம்ம 16 நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம 4 9s are, ஸோ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்தோம்னா 4 9s are என்ன வரும்? 36 வரும். ஸோ 36 வந்து கியூப் ரூட்க்கு வராது. ஸோ நம்ம கியூப் ரூட்க்கு வராது, ஸ்கொயர் ரூட் அது 36 வந்து ஸ்கொயர் ரூட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா 4 16 எடுத்துக்கிறோம். 4 into 16 we have to multiply this 64. 64 is the cube root number. Should we consider the 2 square is equal and 4 square. So 2 should be 4 and 4 square is 16. So நம்ம என்ன பண்றோம்? 2 square is 4 and 4 square is equal to 16. So the product of 4 and 16 is 4 into 16 is equal to what is the 64. 64 is a cube root, not a square root. 64 is a cube root. 64 is equal to 4 into 4 into 4. So okay va? So this is a cube root. So 4 cube is equal to, this is a 4 cube. 64 is equal to 4 cube as well as cube root of 64 is equal to 4 simultaneously. The smallest perfect cube is 4. The smallest, so last என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ பர்ஃபெக்ட் கியூப் தான் நமக்கு வரும். ரெண்டு நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா பர்ஃபெக்ட் கியூப்ஸ்னு ரெண்டு நம்பர் வரும். பர்ஃபெக்ட் கியூப் தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the smallest perfect square is 4 and 16. Okay students, today's class is over. See you the next class. Thank you.